ஜெபம் செய்வோம். எல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வானத்தையும் பூமியும் உருவாக்கின எங்கள் சிருஷ்டியருக்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு சுவாமி, அண்ட சராசரங்களை ஆளுகிற எங்கள் பராபரனே, பரமராஜாவே, சிங்காசனத்தின் அதிபதியாக எங்கள் மத்தியில் உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி அமர்ந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தூதர்கள் சேனையோடு எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த ஆராதனையை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மத்தியில் ஒரு மனதை கட்டளையிடுங்க. தெய்வ பிரசனத்தால் எங்களை நிரப்புங்க இயேசுப்பா. உடைய வஸ்திர தொங்கலால் எங்கள் ஆலயம் நிரம்பும்படியாக செபிக்கிறோம். தூதர்கள் சேனை எங்கள் மத்தியில் வரட்டும் சுவாமி. கேருபீன்களும் சேராபீன்களும் இறங்கி வருவார்களாக. பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒரு புதிய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை துதிக்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆவியானுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 61வது பாடல். பின்பகுதியில் கீர்த்தனைகள் 61வது பாடல். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடல். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்தை ரட்சகனே நமஸ்காரம். பரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரியாசி பேசதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரியாசி பேசதா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதிகர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியா நமஸ்காரம். கர்த்தாதிகர்த்தா
கருண சமுத்திரா நித்யதேகா நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபரப்பிதாவே நமஸ்காரம் கரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபரப்பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் எழுந்து உன்னத பாடல்கள் 523வது பாடலை பாடும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடல் 523வது உன்னத பாடல். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வானா, சுகமாய் இருப்பான். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் யாரு? நீதிமான்கள். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? அல்லேலூயா. சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம பாட போகிறதே அவருடைய நாமங்களை சொல்லி. யெகோவா ஈரே அப்படின்னு ஒருத்தர் ஆண்டவருக்கு பெயர் வைத்தார். யெகோவா ஈரே என்று சொன்னால் இதெல்லாம் எபிரேய பாஷையில் உள்ள பெயர்கள், சரியா? யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே, ஆமாம். ஈசாக்கை பலியிட போகும்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரே மகனை எனக்கு என்ன செய்ய நீ கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னார். அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் என்ன செய்கிறேன், தாரேன் ஆண்டவரே. என் மகனை இல்லை, எதை கேட்டாலும், என்னுடைய ஜீவனே கேட்டால் கூட நம்மெல்லாம் அப்படி சொல்லுவோமா? ஐயோ அதெல்லாம் தர முடியாது, ஒன்றுமே வேண்டாம், உன் செல்ஃபோன் எனக்கு கொடுத்துருன்னு ஆண்டவர் கேட்டார்னு வச்சுக்கோ, வேறு எதனாலும் கொடுப்பேன், இந்த செல்ஃபோனை மட்டும் என்ன செய்யாதீங்க. அப்படிப்பட்ட காலம் இல்லை. ஆமாம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்க சம்மதித்தா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார், பார்த்து கொள்வார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பைபிளில் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு பணக்கார பையனை பார்த்து சொன்னார், உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தருத்திர கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். ஐயோயோ அப்படின்ட்டு அப்படியே கமுந்துட்டு நினச்சிட்டான், வீட்டை பார்த்து போயிட்டான். ஆமாம், உனக்கு பிரியமானது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, உனக்கு பிரியமானது கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்குமானால் அதை நீ என்ன செய்யணும்? ஆமாம், ஆனால் உன் வாழ்க்கையை அவர் என்ன செய்வார், பொறுப்பேற்றுக்கொள்வார். அல்லேலூயா. பலி கொடுக்குறது தயங்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பையனை பலியாக எடுத்தாரா? இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அந்த மகனை என்ன செய்தார், அவனுக்கு கொடுத்தார். ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக கொடுத்தார். அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார் அமலேக்கியர் மேலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ சொன்னார், யெகோவா நிசியே, யெகோவா ஆமாம் என்னாலும் எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன் அப்படின்னு சொல்லி நிச்சயதாங்க ஆண்டவருக்கு பெயர் வைத்தார்கள். வனாந்தரத்தில் போகும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகும்போது தண்ணி இல்லை, திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி கிடச்சிது. அந்த தண்ணி எப்படி கசப்பாக இருந்தது. அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ மோசே ஒரு கிளையை வெட்டி போட்டு இப்போ குடிங்கப்பா அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன செய்தாங்க, அதை குடித்த பொழுது அது ஆரோக்கியமாய் இருந்தது, இனிமையாய் இருந்தது. அப்போ தான் ஆண்டவருக்கு பெயர் வச்சாங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நானே, ஆமாம், ஐ எம் யுவர் ஹீலர், நான் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுதுகிட்டே இருக்கவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சுகம் கொடுக்கவே. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். ஆமாம், சந்தோஷமாக ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், அவர் என்னை விடுவிக்கிற தேவன், அவர் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் சுகம், அவங்களுக்கு தான் சுகம் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யெகோவா ரப்பா, எங்களுக்கு சுகம் தருகிற தேவன். தாவீது சொன்னார், ஆண்டவரே நீர் என்னுடைய மேய்ப்பன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், யெகோவா ரூவா, நீர் இந்த நல்ல மேய்ப்பன். இப்படி ஒவ்வொருத்தரும் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நல்ல பெயர்களை வைத்தார்கள். இன்றைக்கி நாமும்
ஆண்டவர் அவருடைய பெயர்களை சொல்லி, ஆண்டவரே நீர் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, என் வாழ்க்கையிலையும் இதே தேவனாய் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து துதிச்சு மனதார அவரை போற்றி புகழ்ந்து இந்த பாடலை உண்மையாய் உணர்ந்து பாடுவோமா? நமக்கு கலக்கம் கிடையாது, நம்ம கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். உண்மையா சொல்லுமா? நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கத்த நாமம். எல்லாம் கையை தட்டி உச்சாம பாடலாமே. கையை எப்படியே வச்சிருக்காங்க, எல்லாம் கையை தட்டி பாருங்க உச்சாமா. ஆமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஆமென். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு பலத்த துருகம். ஆண்டவரே அதுதான் எனக்கு புகலிடம், கருத்தோடு நான் துதிப்பேன். ஆண்டவரே ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன்னு சொல்லி பக்தன் சொன்னதை போல நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே கருத்தோடு உம்மை துதிப்பேன்னு சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இயேசு என்ற நாமம் நமக்கு புகலிடம். சொல்லுவோமா? இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. எல்லாம் சொல்லுமா? நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரோவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரோவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரப்பா. எல்லாம் சொல்லுமா? ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே
பார்க்காதீங்க, விட்டுருங்க எல்லாரையும். நீங்க ஒரு குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நாங்க கலங்கலப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க எங்களுடைய புகழிடம், நீங்க எங்களுடைய மறைவிடம், நீர் எங்களுடைய துருகம். ஆகவே நாங்க மனதாரமை போற்றுகிறோம்னு சொல்லுவோம். எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கவங்கள பார்க்க வேண்டாம். யார் எப்படி ஆடுறாங்க, என்ன செய்யறாங்க, எதையுமே நீங்க பார்க்க கூடாது. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒரு மனதோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும்தான் அவருடைய பிரசன்னம் வல்லமையாய் நம்மை மூடும், வல்லமையாய் நம்ம மூடும். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, அந்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடும். இயேசு என்ற நாமம் நமக்கு புகலிடம். இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகலிடமே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். அந்த நாமம் தான் அவனுடைய புகலிடம். அதுதான் உனக்கு அடைக்கலம், அதுதான் உனக்கு வெற்றி கொடுக்கும், அதுதான் உனக்கு சுகம் கொடுக்கும். அவரே உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்பா பார்த்து பாடுவோமா, இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதி. எல்லாம் சொல்லுவோமா வாயை திறந்து, இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்து. எல்லா கரங்கள் தட்டி உச்சாமா, இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா கூடவே இருப்பிரே. நன்றி ஏசப்பா. யெகோவா சம்மா கூடவே இருப்பிரே. கலங்கலப்பா, நாங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. எல்லாம் சொல்லுமா, யெகோவா சம்மா கூடவே இருப்பிரே. யெகோவா சம்மா கூடவே இருப்பிரே. யெகோவா சம்மா கூடவே இருப்பிரே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் கருத்தோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சாலோ சமாதானம் தருகிறே. யெகோவா சாலோ சமாதானம் தருகிறே. தோத்திரமே அப்பா, தோத்திரமே, தோத்திரமே அப்பா, தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இயேசு நாமம். எல்லாம் உள்ளத்தினால சொல்லு, உண்மை உணர்ந்து சொல்லுமா, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய புகழிடம், நீங்க தான் என்னுடைய உறைவிடம், நீங்க தான் என்னுடைய மறைவிடம், நீங்க தான்ப்பா எல்லாம். நீங்க தான் என்னுடைய பலத்த துருகம். உடைய இரத்தத்தினாலே நீக்கப்பட்ட ஜனங்களாய், நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களாய், ஆண்டவரே உடைய இயேசு என்ற நாமத்திற்குள்ள நாங்க வந்து அடைக்கலம் புகுகிறோம். உடைய சட்டைகளின் மறைவிலே வந்து நாங்க மறைந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே
சத்துரு எங்களை தொட முடியாது, சத்துரு எங்களை பார்க்க கூட முடியாதப்பா. ஏன்னா நீரே எங்களுடைய அடைக்கலம். எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் கண்களை மூடி, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காத, எல்லாம் கண்களை மூடி, எல்லாரும் 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 கண்ணை மூடுங்க. வேடிக்கை பார்க்க கூடாது. கண் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய், சிங்காசனத்தின் அதிபதியாய், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய், 2-3 பேர் எங்கே இயேசு என்ற என்னுடைய பெயர்ல நீங்க கூடி வருவீங்களோ அங்க வருவேன் என்று சொன்ன தேவன், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய், அவருடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிற நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லு, நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய நாமம் எங்களுக்கு புகலிடம்னு சொல்லு. உங்களுடைய நாமம் எங்களுக்கு புகலிடம்பா. ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. 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 என் வாழ்க்கையின் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் நீங்கப்பா. எதை குறித்தும் எங்களுக்கு கலக்கம் கிடையாது, எதை குறித்து எங்களுக்கு பயம் கிடையாது, எதை குறித்து எங்களுக்கு சந்தேகம் கிடையாதப்பா. எல்லாவற்றையும் 100% நீங்க பார்த்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உலகத்தார் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாங்க. ஆனா உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னீங்களப்பா. உங்களுக்கு வேண்டியது என்னதென்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய சுகம், எங்களுக்கு வேண்டிய விடுதலை, எங்களுக்கு வேண்டிய சகலமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கிடுவீங்க. அப்பா பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுவோமா? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா, நாங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. தோத்திரமே அப்பா, தோத்திரமே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. தோத்திரமே அப்பா, தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம். ஓ எஸ் லார்ட், உம்முடைய நாமம் தான் எங்களுக்கு புகலிடம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய புகலிடத்தை தேடி நாங்க வந்திருக்கிறோம். அப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுவோமா? நீரே எங்களுடைய புகலிடம். ராஜாதி ராஜாவே, பரம தேவனே, நீரே எங்களுடைய புகலிடம்பா. இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நாங்க சொன்னதை போல, வேதவசனம் எங்களுக்கு போதிப்பதை போல, வானத்திலும் பூமியிலும் சகல ஜனங்களுக்கும் மத்தியிலே, சகல ஜீவன்களுக்கும் மத்தியிலே, அண்ட சராசரங்களை உருவாக்கின பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக
உயர்ந்த நாமம், எங்களுக்கு அடைக்கலமான நாமம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது. எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்ற நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We exalt you, Lord. உம்மை நாங்க உயர்த்துகிறோம், உம்மை நாங்க உயர்த்துகிறோம். We exalt you, King of Kings. Hallelujah. மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய புகலிடம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்த எங்கள் பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து போற்றுவது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. மண்ணான எங்களுக்கு நீர் அருளிய மாபெரும் கிருபைக்காய் ஆண்டவரே, இந்த தயவிற்காய், இந்த இரக்கத்திற்காய், இந்த பாக்கியத்திற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஓ ஷகரா தர சந்தர பாதபா ரீகுதால ரஷகதர பாஹா. மகிமையுள்ள தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோப்பா. எங்கள் புகலிடமாகிய தேவனே, எங்கள் மறைவிடமே, எங்கள் அடைக்கலமே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம்ப்பா. மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்கப்பா, வல்லமையுள்ள தேவனும் நீங்க தான்ப்பா, இரக்கமுள்ள கர்த்தரும் நீங்க தான்ப்பா. உம்மை போல ஒரு தேவன் கிடையாதப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் போற்றி புகழுகிறோம். உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கேரோபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையுள்ள மகத்துவங்களினால் நிறைந்திருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துபவரே, எங்கள் பரிகாரியாகிய தேவனே, நீதியின் சூரியனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் தேவனே, ஒருவரும் கிட்டிச் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்ன எங்கள் பெரிய தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய புண்ணிய பாதங்களில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். எல்லா கனமும் உங்களுக்குரியதப்பா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. பூமியில் ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய கனத்தை உங்களுக்கு தான் செலுத்துவாங்கப்பா. நீரே ராஜ்யங்களை ஆளுகிறவர், நீரே ராஜ்யங்களை ராஜாக்களை ஏற்படுத்தி ஆசனங்களை கவிழ்த்து போடுகிறவர். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். We honor you, Lord. We glorify you, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, எல்லா கனத்திற்கும் உரியவரே, சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். வண்ணமாக சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 1 முதல் 8ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, நீ ரட்சியும்.
நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்குமே உண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனமும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 25 முடிய டைட்டசி வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12 முதல் 25 வரை. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாய் பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகளை நீங்கி சவுக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜன கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இயேசுவே உம் நாமத்தினால் என்ற பாடல்.
நன்னாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாயும் உலகில் நெறி தவறியே அலைந்தோம். என்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். என்னை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டைக்கும் சத்தத்தை கேட்பாயோ பாவியே, என்று இயேசுவண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்பப்பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தலைவணங்கி ஜெபம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேச போகிறீர், மகிமையாய் இடைபட போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அருமையான தாசனை உம்முடைய தீர்மானத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீங்க. எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் உம்முடைய தாசனை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப செய்திக்கு தலைப்பு என்ன? எங்களுக்கு என்ன
கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ சப்டைட்டில்ஸ் கொண்டு வரணும்னா 3 டைட்டில் கொண்டு வர விரும்புகிறேன். விட்டு விடு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? விட்டு விடு. ரெண்டாவது பின்பற்று. மூணாவது பெற்றுக்கொள். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சத்தமா சொல்லுங்க. விட்டு விடு. ரெண்டாவது பாயிண்ட் பின்பற்று. மூணாவது பாயிண்ட் பெற்றுக்கொள். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க வெறுமையா போகாம ஏதாவது ஒன்றை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் விட்டு விடு. விட்டு விட்டா தான் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சவங்கள ரலிலிய சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? விட்டு விடு. இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்துல குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்களாம். என்ன டெக்னிக் தெரியுமா? இந்த இளநீர் இருக்கு பார்த்தீங்களா, இளநீரில் மேலே நல்லா ஓட்டை போட்டு அந்த இளநீக்குள்ள என்ன வச்சுருவாங்களாம்? வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் பிசைஞ்சு உள்ள வச்சுருவாங்களாம். எதுக்குள்ள சொல்லுங்க? இளநீக்குள்ள. இந்த குரங்கு என்ன தெரியுமா பண்ணுமா? வந்து கையை உள்ள விடுமா. எதை எடுக்கிறதுக்கு? அந்த வாழைப்பழத்துக்கு கையை விடுமா. விட்டுட்டு இப்போ கையை இப்படி விட்டுறலாம். இப்படி பிடிச்சாச்சு. வெளியே எடுக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க. வெளியே எடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த ஒன்று பண்ணலாம். பழத்தை விட்டுட்டா சொல்லுங்க. பழத்தை விட்டுட்டா கையை வெளியே எடுக்கலாம். இந்த குரங்கு என்ன பண்ணாது? சொல்லுங்க. பழத்தை விடாது. அப்போ அதுல பேராசையில் சில குரங்கு என்ன பண்ணுமா? 2 கையை உள்ள விட்டுருமா. இந்த இளநீர் ஒரு கை, இந்த இளநீர் ஒரு கை, ரெண்டையும் விடாதான். குரங்கு பிடிக்கிறவங்க ஈஸியா வந்து அந்த குரங்கை பிடிச்சி சூப் போட்டு சாப்பிட்டுருவாங்க. கவனிக்கிறவங்க எல்லாம் ஈஸியா அதை பிடிச்சிருவாங்க. சொல்லுங்க. குரங்க இப்ப அந்த குரங்கு விட்டுருச்சுன்னா அது தப்பிச்சுக்கலாம். இன்னைக்கு உங்க செய்தி என்ன தெரியுமா? நீ விட்டு விட்டீனா நீ பெற்றுக்கொள்வ. ஹல்லேலூயா. பக்கத்துல பஸ் சொல்லுங்க. விட்டு விடு, பெற்றுக்கொள்வாய். உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன். முதல் கண்டிஷன் விட்டு விடு. எதையெல்லாம் விடணும்? எதையெல்லாம் விடணும்? வாசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:5. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து போதும். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து. இப்ப நம்ம விட்டுவிட வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண ஆசை. எல்லாம் சொல்லுங்க. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. எல்லாம் சொல்லுவீங்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும். இந்த யூதாஸ் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்கள்ல ஒரு பிரதானமான சீஷன் யாரு? யூதாஸ். யூதாஸ்கிட்ட யாருக்குமே இல்லாத ஒரு பொறுப்பு இருந்துச்சு. என்ன பொறுப்பு? இயேசு கிறிஸ்துவுக்கே பொருளாளர் யாரு? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே பொருளாளர் யாரு? யூதாஸ். அவனை நம்பி மிகப்பெரிய பொறுப்பை யார் கொடுத்திருந்தா? இயேசு கொடுத்திருந்தார். ஆனா இந்த யூதாஸுக்குள்ள என்ன ஆவி இருக்கான்? என்ன காரியம் இருந்துச்சா? பண ஆசை இருந்துச்சான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. புரிஞ்சவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் தேவையா? பணம் தேவை. ஆனா பண ஆசை நமக்குள்ள இருக்க கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கா? இன்னைக்கு ஓட்டு போறதுக்கும் பணம் வாங்குறாங்க. கொஞ்சம் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா கமிஷன் அடிச்சிடுறாங்க. உலகத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டும். ஏத்துக்கிறவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லணும். வலது கையை தூக்கி சொல்லுங்க. என் கை என்னவா? இப்ப தூக்காதீங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. என் கை என்னவா இருக்கு? சுத்தமா இருக்குது. நான் ஒருத்தரை கூட ஒரு பைசா ஏமாத்துல. கவனிங்க. ஃபர்ஸ்ட் யாரு? ஆண்டவரிலிருந்து ஆரம்பிக்கணும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா?
நீங்களே கேள்வி கேளுங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் யாரை ஏமாத்துறாங்களா? சத்தமா சொல்லுங்க. யாரை ஏமாத்துறாங்களா? நம்ம ஜனங்க பண ஆசை கொண்டவங்களா இல்லையான்னு எதுல கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க எப்படி காணிக்க போடுறாங்க, எப்படி தசமபாகம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாவே நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா உண்மையானவங்களா உண்மையிலவங்களா தெரிஞ்சுக்கலாம். நீங்க உண்மையானவங்களா இருந்தா கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் சரியாய் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ஆமேன். 2 மனுஷங்க நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஏதோ காலில் தட்டுப்பட்டுச்சான். பார்த்தா ஒரு பை கிடந்துச்சான். அந்த பையை எடுத்து பார்த்தா அந்த பையில 10 தங்க காசு இருந்துச்சான். உடனே கூட வந்தவன் இப்படியே பார்த்தானா. பணத்தை எடுத்தவன் யோசிச்சானா, நம்ம 2 பேரும் தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம், 50-50 வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இவன் 5 தங்க காசை வச்சுக்கிட்டு கூட வந்தவனுக்கு என்ன பண்ணிட்டானா, 5 தங்க காசை கொடுத்துட்டானா. கொஞ்ச தூரம் போனவன் யோசிச்சானா, நமக்கு யாரோ இது நமக்கு இவ்வளோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் 4 தக்க காசு எடுத்து அவங்ககிட்டயே கொடுத்துட்டு 9 நீ வச்சுக்கோ, சொல்லுங்க, 9 நீ வச்சுக்கோ, 1 மட்டும் யார் வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன்னு போயிட்டு இருந்தானா. இப்போ 1 வச்சுட்டு போறவனுக்கு பிரச்சனை இல்லை. 9 வச்சுட்டு போனவன் யோசிச்சானா, இந்த 9 நம்ம கிட்ட இருக்குது, அந்த 1ஐயும் பிடிக்கிட்டா நம்மகிட்ட என்ன கிடைச்சிரும். அதனால அவனை அடிச்சு எதையும் பிடிக்கிட்டானா, கொடுத்தவங்கிட்டயே அந்த 1ஐயும் என்ன பண்ணிட்டானா, அந்த 1ஐ பிடுக்கிறது வேற எங்கேயுமே இல்லை, சர்ச்சில் தான் உட்காந்துருக்குது. 10 தக்க காசை கொடுக்கறது எடுத்தது யாரு? ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. 10 எடுத்தது யாரு? 9 கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் எத்தனை மட்டும் தனக்காக வச்சுட்டாரு? 1 மட்டும் அவர் தனக்காக வச்சுட்டார். சொல்லுங்க, 9 நீங்க வச்சுக்க, 1 பங்கை கர்த்தருக்கு கொடுங்க, இல்லைன்னா நீங்க தான் ஒரிஜினல் யூதாஸ். இப்ப யூதாஸ்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? யூதாஸ்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஏன் தெரியுமா? இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறதாங்கிற பண ஆசையில அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறவங்கள ரலிலியா சொல்ல பார்க்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை கரெக்டா என்ன பண்ணிருக்க, கொடுத்துருக்க. புரிஞ்சவங்கள ராமேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணாலும் நீங்க யூதாஸ், பண ஆசை கொண்டவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தர்றதெல்லாம் நான் தரேன், உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன், உனக்கு என்ன வேணும் நான் எல்லாத்தையும் உனக்கு தரக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா நீ இந்த பண ஆசையை விட்டுட்டு என் பின்னாடி வா. ஏத்துக்கிறவங்க ராமே சொல்ல பார்க்கலாம். அப்ப கிறிஸ்தவ மதத்திலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒழிக்க வேண்டிய, விட்டுவிட வேண்டிய முதல் காரியம் பண ஆசை. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆசை? நீங்க சத்தமா சொல்லுங்க, என்ன ஆசை? அப்ப ஆண்டவரை ஏமாத்தாதீங்க, சமுதாயத்தை ஏமாத்தாதீங்க, உறவுகளையும் ஏமாத்தாதீங்க. நீங்க பண ஆசை இல்லாதவர்களா இருக்க, பண ஆசையை விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் சங்கரித்து கொன்று போட கடவாய் என்கிறார். ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்றாரு, நீ அமலேக்க மடங்கடிச்சு அவன் மேல இரக்கம் வைக்காம அங்க இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் எல்லா மிருக ஜீவன்களை என்ன பண்ணிரு, அழிச்சிரு. ஒன்ன கூட என்ன வச்சிடாத. சத்தமா சொல்லுங்க, ஒன்ன கூட என்ன வச்சிடாத, மீதி வச்சிடாதன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் எப்போதுமே அவருடைய பிள்ளைகளை செக் பண்றவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளை செக் பண்றார். நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா செக் பண்றதுக்காக ஆண்டு செக் பண்றார். ஒரு முறை சபையிலிருந்து டூர் கூட்டிட்டு போறாங்க. டூர் போறோம் எல்லாரும். டூர் போகும்போது அப்ப நான் ஒரு சபையில் இருந்தேன். பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இங்க பாருங்க நம்ம ஊட்டி ரோஸ் கார்டனுக்கு போறோம்,
எங்கே போகிறோம்? ஊட்டி ரோஸ் கார்டனுக்கு போகிறோம். ஒருத்தர் கூட ஒரு பூவை கூட என்ன பண்ணக்கூடாது, பொறிக்கக்கூடாது. ஏன்னா சபை மக்கள் என்னவா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். அப்படி கண்டிஷன் போட்டு தான் டூர் கூட்டிகிட்டு போகிறாரு. டூர் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வந்து பஸ் நிற்கிது. நின்று எல்லாம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கீழே இறங்கணும். அப்போ பாஸ்டர் கேட்குறாரு, இங்கே பாருங்க, யாராவது பூ பொறிச்சிங்களா? ஒருத்தர் பொறிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபை மக்கள் மேல் தங்கமான ஜனங்களை பார்க்கவே சொல்லுங்க, பார்க்கவே முடியாத எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நிறைய பேர் பூவை பொறிச்சிட்டு வரல, ரோஸ் கார்டன் வந்து செடியவே பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. கவனிக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு திறமையான ஆளுகள் எங்க இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. சபைகள் உட்காந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஆசை? பொருளாசை. இந்த சவுல்ட்ட ஆண்டு சொல்றாரு, எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறார். 9ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். சகல வஸ்துக்களையும் ஆண்டவர் என்ன சொன்னார்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் அழிச்சு போட சொன்னார். இவனுக்கு என்ன ஆசை? பொருளாசை. இவனால எல்லாத்தையும் அழிச்சு போட முடியல. கவனிக்கிறதுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழிச்சு போட இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆசை இருக்கு? சத்தமா சொல்லுங்க. என்ன ஆசை இருக்கு? பொருளாசை இருக்கு. கவனிக்கிறவங்க எல்லாம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நம்ம ஜனங்க எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும்? ஒரு பேனா வாங்கினா அது பேர் என்ன தெரியுமா? அவசியமானது. சத்தமா சொல்லுங்க. ஒரு பேனா வாங்கினா, சத்தமா சொல்லுங்க, அவசியம். 2 பேனா வாங்கினா ஆசையில வாங்குறோம். சொல்லுங்க. ஒரு பேனா வாங்குறவங்க அவசியத்துக்காக வாங்குறாங்க. 2 பேனா வாங்குறவங்க சொல்லுங்க. 3 பேனா வாங்குறவங்க பேராசையில வாங்குறாங்க. இப்ப பாஸ்டர் சொல்லிட்டார், சேரெல்லாம் சிகப்பு கலர்ல இருக்குது, இந்த சிகப்பு கலர் சேரெல்லாம் மாத்திட்டு சர்ச்சில் குஷன் சேர் போட்டுடலான்னு இருக்கிறோம். அதனால யார் யாருக்கு சேர் வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னு அறிவிப்படி கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? பதில மட்டும் சொல்லணும். பதில மட்டும் சொல்லுங்க. எடுத்துட்டு போவீங்களா போக மாட்டீங்களா? உண்மை சொல்லணும். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குது. பொருள் ஆசை. கவனிக்கிறவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசை? அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஃபர்ஸ்ட் உன் பண ஆசையை விடு, 2வது உன் பொருள் ஆசையை விடு. கவனிக்கிறவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3வது மாம்சத்தின் ஆசை. எல்லாம் சொல்லுங்க. என்ன ஆசைங்க? சத்தமா என்ன ஆசை? மாம்சத்தின் ஆசை. மாம்சத்தின் ஆசையில ஒண்ணு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சாப்பாடு. சத்தமா சொல்லுங்க. என்னதுங்க? என்னதுங்க? நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில, சத்தமா சொல்லுங்க, நீ போஜன பிரியனா தொண்டையில கண்டிப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு நேர உணவையாவது ஸ்கிப் பண்ணி தியாகம் பண்ணி உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும், வசனம் தெரிஞ்சவங்கள கை தூக்க பார்க்கலாம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு, வேத வசனம் சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். சொல்லுங்க. பரிசுத்த, கேட்கல எனக்கு, பரிசுத்த உபவாச நாளை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 3 நேரம் சாப்பிட்டீங்கன்னா உருப்படவே மாட்டீங்க. சொல்லிட்டீங்களா? 3 நேரம் சாப்பிட்டீங்கன்னா உருப்படவே மாட்டீங்க. ஒரு ஜாதி பிசாசு ஓடாது. என்னைக்கு ஜனங்கள்லாம் உபவாசிக்கிறாங்களோ, உணவை அவங்களால தியாகம் பண்ண முடியுதோ, ஒரு நேர சாப்பாட்டையாவது விட்டு விட முடியுதோ. கவனிக்கிறீங்களா? இயேசு 40 நாள் உபவாசம் போட்டாரா? சத்தமா சொல்லுங்க. இயேசு 40 நாள் உபவாசம் போட்டாரா? உபவாசம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யாரை ஜெயிச்சாரு?
பிசாசை ஜெயிச்சார். இன்னைக்கு இந்த மாம்சத்தின் காரியங்களான சாப்பாட்டை விடுறதுக்கு என்னவா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். கவனிக்கிறவங்க எல்லாம், நீங்க சாப்பாட்டையே விடாத ஆளுக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர்? ஒரு நேரம் சாப்பாட்டையே நிறைய பேரால் விட முடியல. பணத்தை விட முடியல, பொருளை விட முடியல, சாப்பாட்டையும் நிறைய பேரால் விட முடியல. நிறைய பேர் 3 நேரம் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்குறோம். ஒரு காரியம் கவனிச்சுக்க, சாப்பிட்டு உட்காந்துக்கிற நேரம் இல்லை இது. இது தேசத்துக்காக, ஜனங்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உபவாசித்து ஜெபிச்சார். உணவு அவரால் தியாகம் பண்ண முடிச்சது. இரவும் பகலும் 40 நாள் என்ன இருந்தாராம்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் கை தூக்க பார்க்கலாம். நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான் அப்படி சொல்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். தூக்கி காட்டுங்க. அப்ப கிறிஸ்து உபவாசம் போட்டதுன்னு உண்மைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் செய்யறதை நீங்க செய்யலன்னா நீங்க யாரு கிடையாது, கிறிஸ்தவர்களே கிடையாது. அவரு 40 நாள் உபவாசம் போட்டு உட்கார்றாரு, உபவாச ஜெபத்துல உட்கார்றாரு, அவர் உபவாச வீரரா இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கெல்லாம் சாப்பாட்டை விடுறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. கவனிக்கிறவங்கள ராமேஸ்வருக்கு பார்க்கலாம். கவனிக்கிறவங்கள ராமேஸ்வருக்கு பார்க்கலாம். என்னைக்கு நீங்க பண ஆசையை விடுறீங்களோ, பொருளாசையை விடுறீங்களோ, அடுத்தது மாம்சாசை. மாம்சாசையில் 3 முக்கியமான காரியம். 1 உணவு, 2வது தூக்கம். சொல்லுங்க, 2வது என்னதுங்க? தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் சொல்லுங்க, விரும்பினால் தூக்கம் கந்தைகளை. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிக்க போறீங்க. காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, சீனாய் மலையில் ஏறி, சீனாய் மலையில் ஏறி, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் சொல்றாரு. எப்ப ஆயத்தமாகணுமா? விடியற் காலத்தில் ஆயத்தமாகி, சீனாய் மலையில் ஏறி, அங்க மலை உச்சியில காலமே சமூகத்தில் வந்து. அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? காலை நேர தூக்கத்தை அவங்க தியாகம் பண்ணித்தான் ஆகணும். புரிஞ்சவங்கள ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. நீங்க காலையில ஜெபிக்காம 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீங்க? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உத தான் கிடைக்கும், தரித்திரம் தான் கிடைக்கும், தடைகள் தான் கிடைக்கும், எதிர்ப்புகள் தான் கிடைக்கும். ஆண்டு சொல்றாரு, நீ விட்டு விட வேண்டியதை விட்டு விடு. சொல்லுங்க, பண ஆசையை விடு, பொருளாசையை விடு, உணவை விடு, தூக்கத்தை விடு. சொல்லுங்க, எதை விடுங்க? தூக்கத்தை. காலையில தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் காலையில தேவ சமூகத்துக்கு வர்றத நல்லா தூங்க வேண்டியது. வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். யாருக்குமே நடக்காத அதிசயம் யார் காலத்தில் நடந்துச்சு தெரியுமா? மோசே காலத்தில் நடந்துச்சு. செங்கடல் 2 சொல்லுங்க, செங்கடல் 2 வானத்திலிருந்து மண்ணா கிடைச்சது, காடை வந்து குவிஞ்சது. அத்தனை அதிசயம் மோசே காலத்துக்கு நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர் விடியற் காலத்தில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார். இன்னைக்கு காலை நேர தூக்கத்தை விட்டு விடுவதற்கு நீங்கள் என்னவா இருக்க வேண்டும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்ச ஆசையில இன்னொன்னு என்னன்னா இச்சை. சொல்லுங்க, இன்னொன்னு என்னங்க? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். யாருங்க? சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்துக்கு என்ன பண்றானா? அப்ப சிம்சோனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு இச்சையின் ஆவி இருக்குது. சிம்சோன் யார் தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. எப்பங்க? தாயின் அவங்க அப்பா அம்மா கண்டிஷன் போடுறாரு, உனக்கு பிறக்க போற குழந்தை சூப்பரான குழந்தை, அதனால திராட்சரசம் மதுபானமும் குடிக்காதுன்னு அவ்வளோ கண்டிஷன் போட்டு சிம்சோனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, சிம்சோன் பார்த்தீங்கன்னா ஒரு கழுத தாடை இளம்புல 1000 பேரை கொள்றான். சிங்கம் வந்தா சிங்கத்தை சொல்லுங்க, சிங்கத்தை கிழிச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற இச்சையினால தவறான பாதையில் போகிறான், வழி விலகி போகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இச்சையான காரியங்கள் இருக்கிறது. மாம்சத்தின் இச்சை. கவனிக்கிறவங்களும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தின் இச்சை. அதனால கள்ள உறவுகள், கள்ள தொடர்புகள், திருமணத்துக்கு முன்பாகவே பாலுற உறவுகள் எல்லாம் போய் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
ஆண்டு சொல்றாரு, இந்த மாமிச ஆசையாகிய சாப்பாடு, சொல்லுங்க, சாப்பாடு, தூக்கம், இச்சை, இதெல்லாம் என்ன பண்ணு, விடு. ஒரு காரியம் கவனிச்சுங்க, ஆண்டுடைய வழி எப்படி தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்துருக்கிறார். உங்களுக்கு செக் பெஸ்டே இருப்பார். நீங்க பண ஆசையை விடுறீங்களா, பொருளாசையை விடுறீங்களா, மாமிச ஆசையை விடுறீங்களா? மறுபடியும் சொல்லுங்க. பண ஆசை, சொல்லுங்க, பண ஆசை, பொருளாசை, மூணாவது ஆசை மாமிச ஆசை, நாலாவது பார்த்தீங்கன்னா உலக உறவுகள். எல்லாம் சொல்லுங்க. நாலாவது என்னங்க? ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப். சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப். இப்போ என்ன தெரியுமா பண்ணும்? இந்த உலக உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலக உறவுகள் நம்மோடு கூட போராடுவாங்க. கவனிக்கிறவங்களும் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலக உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது முதல் காரியம் இரத்த சம்பந்தமான உறவுகள். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன உறவுகள்? இரத்த சம்பந்தமான. இரத்த சம்பந்தமான உறவுகள்னா யாரு? அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இது மாதிரி கூட பிறந்தவங்களாம் யாருங்க? ரத்த சம்பந்தமான உறவுகள். இந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் தெரியுமா பண்ணுவாங்க? இவங்க தான் நல்லா நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த பிளாக்மெயில் பேர் என்ன தெரியுமா? எமோஷனல் பிளாக்மெயில். சொல்லுங்க, என்ன பிளாக்மெயிலுங்க? இன்னைக்கு தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம். என்னைக்கு வருவாங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா? அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ மட்டும் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரலன்னா, நீ மட்டும் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரலன்னா நான் பேசவே மாட்டேன். இந்த பிளாக்மெயில் பேர் என்னங்க? எமோஷனல் பிளாக்மெயில். நீங்கள் சொல்லணும், இங்கே பாரு, என்னன்னாலும் சரி, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம். சத்தமா சத்தமா. எனக்கு தேவ சமூகம், சொல்லுங்க, தேவ சமூகம் அப்படின்னு உங்க உறவுகளை விட்டுட்டு உங்களால வர முடியுமா? நீ கிறிஸ்டியன்ல சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, நாங்கெல்லாம் உங்ககிட்ட நல்லது கெட்டது வச்சுக்க மாட்டோம், நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? வராட்டி சொல்லுங்க, வராட்டி எனக்கு யார் போதும்? சத்தமா, எனக்கு யார் போதும்? இந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் பிளாக்மெயில் பண்ணாலும் அசையக்கூடாது. இந்த மாம்ச சம்பந்தமான உறவுகள் இருக்குது. மாம்ச சம்பந்தமான உறவு யார் தெரியுமா? கணவன், மனைவி, மாமனார், மாமியார். இதெல்லாம் என்ன உறவு? வம்பு சண்டைக்கு வரும். நான் என் சர்ச்சை நடத்துறதுனால சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை தான் சண்டைக்கு வருவாங்களாம். சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வம்பு சண்டைக்கு வருவாங்க. என்ன தெரியுமா சொல்றேன்? மாம்ச உறவுகள் பிளாக்மெயில் பண்ணாலும் இயேசு போதுன்னு சொல்லணும் நீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது உலக உறவுகள். என்ன உறவுகள்ங்க? உலக உறவுகள். இந்த உலக உறவுகள் ரெண்டு காரியத்தில் உங்களோட போராடும். ஒன்று கல்யாணம், ரெண்டாவது சாவு. சொல்லுங்க, ஒன்று கல்யாணம், சத்தமா சொல்லுங்க, சாவு. நல்ல அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கிற பிள்ளைய பார்த்தா வேற மதத்தில் வேற முறையில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன் தெரியுமா? எனக்கு இயேசுவை காட்டிலும் என் காதல் தான் முக்கியம். கவனிக்கிறவங்கெல்லாம், இயேசு காட்டில் எது முக்கியமாக போச்சா? காதல் தான் முக்கியம் போச்சு. நாங்களும் பாஸ்டர் ட்ரை பண்ணி பார்த்த பாஸ்டர், கிறிஸ்டியன்ல மாப்பிள்ளையே கிடைக்கல பாஸ்டர், அதனால வேற கொடுத்துட்டோம் பாஸ்டர். கிறிஸ்டியன்ல பொண்ணே கிடைக்கல பாஸ்டர், வேற இடத்துல கொடுத்துட்டோம் பாஸ்டர். ஒரு காரியம் உங்களை செக் பண்றார் ஆண்டவர். என்னாலும் சரி, காதல்ங்கிற பேர்லையோ கல்யாணங்கிற பேர்லையோ ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கல்யாணத்துக்காகவும் சாவுக்காகவும் கவனிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, சத்தமா சொல்லுங்க, மறுதலிக்காதீங்க. உலக உறவுகளை விட்டுட்டு நீங்க வருவதற்கு, கர்த்தருக்காய் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பண ஆசையை விடணும், பொருளாசையை விடணும், மாமிச ஆசையை விடணும். உலக உறவுகளை இயேசுவுக்காக நீங்க தியாகம் பண்ணிட்டு வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. ஹல்லேலூயா. அடுத்த அஞ்சாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழைப்பு கொடுப்பார். எனக்கு ஊழியம் செய்ய வா. சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஊழியம் செய்ய வா. கவனிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஊழியம் செய்ய வா அப்படின்னு அழைப்பு கொடுத்தாருன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? கவனிக்கிறீங்களா? இருங்க ஆண்டவர், கொஞ்சம் பொறுத்துங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துடுறேன் ஊழியத்துக்கு. என்ன ஆகிட்டு வந்துடுறேன்?
என்கிட்ட ஒருத்தர் சொல்றார், பாஸ்டர் ஆண்டவர் என்னோடு பேசிட்டே இருக்கிறார் பாஸ்டர், ஊழியத்துக்கு வர சொல்லிட்டே இருக்கிறார் பாஸ்டர், நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் பாஸ்டர், எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் 1 மாசம் தான் பாஸ்டர், 2 மாசம் போச்சுன்னா நான் கண்டிப்பா ஊழியத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா 2 மாசத்துல என்ன ஆகுறாரு? ஆண்டவர் அழைச்சாருன்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருக்காக வர்றதுக்கு என்னவா இருக்கணும்? புரிஞ்சவங்க ராமேஸ்வரங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டருக்காக வர்றதுக்கு என்னவா இருக்கணும்? எப்ப கூப்பிட்டாலும் வரணும். ஏத்துக்கிறவங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்ப வேணாலும் கூப்பிடுவாரு, எப்படி வேணாலும் கூப்பிடுவார். 2 சம்பவங்களை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு சம்பவம் என்னன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19-20-21. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவுகிறோம், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு பிறகு உம்மை, இங்க எலியா போய் எலிசா மேல சால்வையை போடுறாரு. ஏய் ஊழியத்துக்கு வா அப்படி போட்டாரு. இவன் 12 ஏர் போட்டு உழுதுட்டு இருக்கிறான். கவனிக்கிறவங்க ராமேஸ்வரத்தை பார்க்கலாம். எத்தனை ஏரு சொல்லுங்க? 12 ஏர் போட்டு உழுகிறான். இவன் ஒரு சரியான விவசாயி. இவனை கூப்பிட்டு என்ன தெரியுமா பண்றான்? மாடை அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். வந்ததோ நிக்கல, எங்கேயாவது மறுபடியும் ஆசை வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த ஏர் முட்டுகள் எல்லாம் விறகாக்கிட்டான். சொல்லுங்க, ஏர் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரெல்லாம் என்ன ஆக்கிட்டான்? விறகாக்கி மாட்டெல்லாம் அடித்து பிரியாணி போட்டு எல்லாரும் சமையல் போட்டு கொடுத்துட்டான். எல்லாம் சாப்பிட்டுக்க. ஏன்னா மறுபடியும் மாடு ஓட்டுற ஆசை வரக்கூடாது. மறுபடியும் சொல்லுங்க, ஏர் ஓட்டுற ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டான்? பின்னாடி வந்துட்டான். இன்னும் மத்தேயு சுவிசேஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. இயேசு கலிலேய கடலோரமாய் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு, கவனிங்க, இருங்க ஆண்டவரே, நாங்க வலையை வித்துட்டு காசை பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு எதுக்கு வரோம்? ஊழியத்துக்கு வரோம்னு சொல்லி வந்தாங்களா? கூப்பிட்டோன்னா வலையை அப்படியே விட்டு போட்டு எங்க வராங்க? ஊழியத்துக்கு வராங்க. இது எதை குறிக்குதுன்னா உலக பொறுப்புகள். சொல்லுங்க, உலக, சத்தமா சொல்லுங்க, உலக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண ஆசை, பொருளாசை, மாமிச ஆசை, உலக ஆசை, உலக பொறுப்புகள். சொல்லுங்க, உலகத்தின் அப்படியே வலையை விட்டுட்டு வராங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போறாரு. 21ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவினுடைய படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். படகையும் தகப்பனையும் விட்டு அவருக்கு, எலிசாவை கூப்பிட்டா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். கவனிக்கிறவங்க, பேதுரு அந்திரேயா கூப்பிட்டா வலையை விட்டுட்டு வராங்க. யாக்கோபு யோவானை கூப்பிட்டா விட்டுட்டு வராங்க. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? விட்டு விடு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? இன்னைக்கு உங்களால விட்டு விட முடியுமா? மறுபடியும் சொல்லலாமா? பண ஆசை, பொருளாசை, மாமிச ஆசை, உலக உறவுகள், உலக பொறுப்புகள். கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வரணும்? அப்ப விட சொன்னா என்ன பண்ணி ஆகணும்? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது உலக பாவங்கள். அடுத்த பாயிண்ட் எடுத்தீங்க. என்ன பாவங்கள்? உலகத்தின் பாவங்கள். உலகத்துடைய பாவத்தை விட முடியுமா? எல்லாம் என்ன பாருங்க. உலக பாவத்தில் ஒன்று சினிமா. சரியா? நாங்கள் சினிமா தேட்டர் போக மாட்டோம், ஃபோனில் பார்ப்போம். நீ எங்கே பார்த்தாலும் ஒன்று தான். கவனிக்கிறவங்களோ ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் ஒன்று தான். விடணும். நீ சினிமா பார்க்குறதையும் சீரியல் பார்க்குறதையும் விடு. கவனிக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க. சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறதையும், இதெல்லாம் உலகத்தின் பாவங்கள். ஏன்னா பாவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இப்போ மீடியாவில் தான் ஆரம்பிக்குது. சினிமா சீரியல் தான் அநேக பாவத்துக்கு என்னவாயிடுச்சு? காரணமாயிடுச்சு.
சினிமாவை சீரியல் விட முடியுமா? விட முடியாது. வெத்தலை பாக்கு விட்டீங்களா? விட்டுட்டோம் மாஸ்டர். நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா வெத்தலை பாக்கையும் பீடாவையும் விட்டுத்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா சினிமாவையும் சீரியலையும் விட்டுத்தான் ஆகணும். வெத்தலை பாக்கையும் பீடாவையும் பீடி சிகரெட்டையும் மதுபானத்தையும் போதை வஸ்துக்களையும் விட்டுத்தான் ஆகணும். கள்ள உறவுகளையும் கள்ள தொடர்புகளையும் விட்டுத்தான் ஆகணும். லஞ்சம் வாங்கிறதையும் கலப்படம் பண்ணுறதையும் கள்ளக்கணக்கு எழுதுறதையும் விட்டுத்தான். கவனிக்கிறவங்க ராமேஸ்வருக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் விடவே இல்லை. விடாமல் வந்துட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஏற்றுக்கிறவங்க ராமேஸ்வருக்கு பார்க்கலாம். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணுவீங்கிறது ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். கவனிக்கிறவங்க ராமேஸ்வருக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் யாருமே ஆண்டவருக்கு தப்பிச்சுக்க முடியாது. கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளைக்கு இன்னும் விட்டு விட வேண்டிய சில காரியங்களை என்ன பண்ணல, விட்டு விடலை. புரிஞ்சவங்கள ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பண ஆசையை விடல. 2 பொருளாசையை விடல. உலக ஆசை மாம்ச ஆசையை விடல. உலக உறவுகளை விடல. உலகத்தின் பாப காரியங்களை இன்னும் விடல. புரிஞ்சவங்கள ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடுறாரு, விட்டு விடு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்க விட்டா தான் நீங்க தைரியமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியும். எதையும் விடாம நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உரிமையோட எதையும் கேட்க நீங்க போனோன்னே அவர் சொல்லுவார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டியா, எல்லாத்தையும் விட்டுட்டியா. பதில் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். விட்டு விடுறதுக்கு நீங்க என்ன ஆயிக்கணும், ஆயத்தமாக்கணும். இப்போ செய்திக்கு வந்துருவோம். அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 19:27. அப்பொழுது மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. கவனிக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எல்லாத்தையும் விட்டா பரவாயில்ல, விட்டா மட்டும் பத்தாது. 2வது காரியம், என்னை பின்பற்றி வா. ஏசுக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரை பின்பற்றணும் தெரியுமா? நடிகர்களை அல்ல, அரசியல் வாதிகளை அல்ல. யாரை பின்பற்றணுமா? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை தான் பின்பற்றணும். ஆமென். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுறீங்க? யாரை பின்பற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவர் மாதிரி மாறிடணும். ஹல்லேலூயா. அதுக்குன்னு அவர் மாதிரி முடி வச்சுக்கணும், அவர் மாதிரி ஜிப்பா போட்டுக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் மாதிரி முடி வச்சுட்டு ஜிப்பா போட்டால் அவர் மாதிரி மாறிடலாம். அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்றுக்கிறவங்களோ ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர்னா நீங்களும் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஏத்துக்கிறவங்கள கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்தர்னா நீங்க அவரை பின்பற்ற வேண்டியது ட்ரெஸ் முடி எல்லாம் இல்ல, அவரை பின்பற்ற வேண்டியது அவருடைய பரிசுத்த வாழ்க்கை. ஏத்துக்கிறவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்குள்ள பார்வை பரிசுத்தம், பேச்சு பரிசுத்தம், சிந்தனை பரிசுத்தம். அவர் மாதிரி நம்ம எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்கிறோம்? கவனிக்கிறவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பின்பற்றுறவங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க. முதல் தகுதி அவர் மாதிரியே நம்ம இருக்கணும்னா அவர் மாதிரி நம்ம என்னவா இருக்கணும்? பரிசுத்தமாகணும். 2வது அவர் மன்னிக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க. அவரு முதலாவது உன் சகோதரத்தோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கைய நீங்க கசப்போட வந்து காணிக்கை போட்டீங்கன்னா அவரை பின்பற்றக்குள்ள. இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிச்சு தொங்க விட்டாங்க. சொல்றாரு, பிதாவே, கேட்கல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று
அவரை பின்பற்றுறவங்க அவரை போல பரிசுத்தமா இருக்கணும், அவரை போல மன்னிக்கணும். இயேசுவை பின்பற்றுறவங்க எல்லாம் எல்லாரோடையும் சமாதானமா இருங்கள். சத்தம் வரமாட்டேங்குதே, சத்தம் வரமாட்டேங்குதே. மன்னிங்க. அவங்க துப்பலாம், காரி துப்பலாம், எழுத்து பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்குள்ளே கசப்பு வச்சுக்கூடாது. ஏன்னா இயேசு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். ஏற்றுக்கிறவங்கள கரங்களை வைத்து பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சவங்க. இயேசு மன்னிச்சது போல மன்னிச்சாதான் நீ கிறிஸ்தவன், இல்லாவிட்டா நீ அந்தி கிறிஸ்தவன். நீங்கள் கிறிஸ்தவங்களா அந்தி கிறிஸ்தவங்களா? கேட்கல. யார் மேலேயாவது கசப்பு இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, யார்ட்டையாவது நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்களா யாரு? ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்தவர்கள். அந்தி கிறிஸ்தவங்க யார்ட்டி பேச வேண்டாம், மூச்சு திருப்பிட்டு போங்க. கிறிஸ்தவங்களாக இருந்தால் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணுங்க. அப்போ கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ தியரிட்டிக்கல் ஒன், இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ஒன். கிறிஸ்தவம் சும்மா வந்துட்டு போகிறது இல்லைங்க, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா அவரை போல அன்பாக இருக்கணும். ஏற்றுக்கிறவங்களோ ஒரு அமைச்சர் பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டியே எது தெரியுமா? லவ், அன்பில் தான் இருக்குது. ஏற்றுக்கிறவங்களோ ஒரு அள்ளி வச்சுருக்க பார்க்கலாம். நீங்கள் எல்லார்ட்டையும் அன்பாக இருந்து பாருங்க, எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள தலையாட்டுவாங்க. ஆமேன், சத்தமாக சொல்லுங்க ஆமேன். அப்போ இயேசுவை போல வாழ்கிறவங்க அவரை போல பரிசுத்தமாக இருக்கணும். இயேசுவை பின்பற்றுகிறவங்க அவரை போல மன்னிக்கிறவங்களா இருக்கணும். இயேசுவை பின்பற்றுறவங்க அவரை போல அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுறவங்க அவரை போல உதவி செய்கிறவர்களா இருக்கணும். புரிஞ்சவங்க எல்லாம்? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டானாம். யார்கிட்ட மாட்டிட்டான்? அவர்கள் அவனை காயப்படுத்தி அவனை குற்றுகிறா விட்டுட்டு போனாங்க. ஒரு ஆசாரியன் வரான், அவனை கண்டு பக்கமா விலகி போறான். ஒரு லேவியன் வரான், கண்டு பக்கமா ஒரு நல்ல ஒரு சமாரியன் வரான், அவன் போய் என்ன பண்றான்? உதவி செய்யறான். இயேசு சொல்லுங்க எப்படிப்பட்டவர்? எல்லாத்துக்கும் மேல மனதுருக்கம் கொண்டவர். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். புரிஞ்சவங்கள ராமேஷ் சொல்ல பார்க்கலாம். இனி எல்லாம் தேசம் அசையணும்னா கிறிஸ்தவங்க எல்லாரும் எப்படி மாறி தெரியுமா? அவரை போல பரிசுத்தமா, அவரை போல பரிசுத்தமா, அவர் போல மன்னிக்கிறவங்களா, அவர் மாதிரி அன்புள்ளவங்களா, அவர் போல உதவி செய்கிறவங்களா, கவனிக்கிறவங்கெல்லாம் அவர் போல ஜெபிக்கிறவங்களா. வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறாரு, மலை மேலே போய் இன்னைக்கு வேத பாடம் வாசித்தோம். அவர் மலை மேலே ஏறி ஜெபம் கீழே வந்தா பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை என்னாச்சான்? விளங்குச்சான். அவர் மாதிரி எல்லாத்தையுமே இப்போ நம்ம யார் மாதிரி மாற போகிறோம்? இயேசுவை போல. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வரணும், அவரை பின்பற்றணும். அவரை பின்பற்றுகிறவங்க செய்கிற காரியம் அவர் மாதிரியே பரிசுத்தமா, அவர் மாதிரியே மன்னிக்கிறவங்களா, அவர் மாதிரியே அன்புள்ளவங்களா, அவர் மாதிரியே உதவி செய்கிறவங்களா, அவர் மாதிரியே என்ன வரணுமா? அப்போ முதல் காரியம் விட்டுவிடு, ரெண்டாவது பின்பற்று. சத்தமா சொல்லுங்க. முதல் காரியம் விட்டுவிடு, ரெண்டாவது காரியம் பின்பற்று, மூணாவது காரியம் பெற்றுக்கொள். அதோட முடிச்சிடலாம். மூணாவது காரியம் என்னங்க? இப்போ கேள்வி கேட்கலாம். எங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, எங்களுக்கு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க வெறுமையா திரும்பி போக போறதில்ல, உங்களுக்கு கொடுக்கறத அவர் கொடுத்து தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இப்போ கேள்வி கேட்கிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். தைரியமா சொல்லணும், நாங்கள் விட்டுட்டோம் ஆண்டவரே, நாங்கள் விட்டுவிட வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். ரெண்டாவது, நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மை போல வாழ தீர்மானிக்கிறோம். ஆமேன். நாங்கள் உம்மை தான் பின்பற்றுவோம். எங்களுக்கு ரோல் மாடல் யாரு? சத்தமா, நமக்கு ரோல் மாடல் யாரு? நமக்கு வழிகாட்டி யாரு? நமக்கு தலைவர் யாரு? நமக்கு எல்லாத்துக்கும் இயேசு தான். நம்ம எல்லாத்துலேயுமே யாரை ஃபாலோ பண்ணுங்க? இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேத புத்தகத்தில் இப்படி ஃபாலோ பண்ணவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக எடுத்துக்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான்.
இப்ப எலிசா என்ன தெரியுமா பண்றான்? எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னாடி போறான்? சத்தமா சொல்லுங்க. எலிசா பின்னாடி போறான். கவனிக்கிறவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னாடி போறான்? எலிசா பின்னாடி போறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா வந்துருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா வந்துருங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். என்ன வரம் கிடைக்குமா? இப்ப எதை கேட்கிறான்? அவனுக்கு கிடைச்சதா? எலிசாவுக்கு ஆவியின் வரம் கிடைச்சதா கிடைக்கலையா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா உங்களுக்கு ஆவியின் வரங்கள் கிடைக்கும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக்குறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புறாரா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆவியின் வரங்கள். இனி ஆர்டினரி எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க சாதாரணமானவங்களா உட்கார்ந்து இருக்க கூடாது. எப்படி மாறணும்? அசாதாரணமானவங்களா மாறணும். ஹல்லேலூயா. வரங்களோட போலாமா, வாதையோட போலாமா? சத்தமா சொல்லுங்க. வரங்களோட போலாமா, வாதையோட போலாமா? நீங்க கண்டிப்பா ஆவியின் வரங்களோட போகணும். கர்த்தர் ஆவியின் வரங்களை உங்களுக்கு என்ன பண்றாரா? கொடுக்கிறார். ஒரு சபை டெவலப் ஆகணும்னா எல்லாம் என்ன பாருங்க, சபை டெவலப் ஆகணும், சபை வளர்ச்சி அடையணும்னா சபையில வரங்கள் பெற்ற அநேகர் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. நீங்க வரங்கள்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு அதை ஆண்டுகிட்ட கேட்க போறீங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12:8. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். சொல்லுங்க, ஞானத்தை போதிக்கும் வசனம். கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவா சபைகள் ஆராதனைகள் இதை பிரசங்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சபையில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். கவனிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. இந்த ஆவியின் வரத்துல முதல் வரம் கவனிச்சுங்க. முதல் வரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன். கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிஃப்ட் ஆஃப், வரப்போகிற ஆண்டு விசுவாசிகளின் ஆண்டு. சத்தம் வரல. யாருடைய ஆண்டு? கர்த்தர் விசுவாசிகளை வல்லமையா பயன்படுத்த போறார். கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்த விரும்புறாரு. வலது கையை வச்சு சொல்லுங்க, என்னை ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. அப்ப உங்களை பயன்படுத்தணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஆவியின் வரங்கள் வேணும். இந்த ஆவியின் வரத்துல ஒரு வரம் என்ன தெரியுமா? ஞானத்தை போதிக்கும் வசனம். இதுக்கு பேர் என்ன? கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் சொல்லணும்னா வெளிப்பாட்டு வரம். எல்லாம் சொல்லுங்க, என்ன வரங்க? வெளிப்பாட்டு வரம் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இது வரம் பத்தி தெரியாம இருக்குது. வெளிப்பாட்டு பக்கத்தில் இருக்கிற முகத்தை ஒரு தடவை பாருங்க, திரும்பி பாருங்க ஒரு தடவை. இந்த சைடில் வலது பக்கம் பாருங்க, இடது பக்கம் பாருங்க, முன்னாடி இருக்கிறவங்களை பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்களை பாருங்க. சீக்கிரம் செய்யுங்க, பாருங்க. இப்ப பார்த்தா என்ன தெரிஞ்சுது? ஒன்றும் தெரியல. ஏன் தெரியல? நீங்க ஆவிக்குரியவங்க இல்ல. நீங்க யாரு? மாம்சத்துக்குரியவங்க. மாம்சத்துக்குரியவங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒண்ணுமே, சத்தமா சொல்லுங்க, மாம்சத்துக்குரியவங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்மள எதுல உட்காந்துருக்கிறோம்? மாம்சத்துல. ஆவிக்குரியவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தோன்னே சரியா, ஃபர்ஸ்ட் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்க. மனசுக்குள்ள என்ன உங்களால தெரிந்து கொள்ள முடியும். எப்போ என்ன வரும்? ஆவியின் வரத்துல என்ன வரும்? ஞானத்தை போதிக்கும் வர இருந்துச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க. கவனிக்கிறவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க. 2, அவங்களுக்குள்ள என்ன வியாதி இருக்கு. புரிஞ்சவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்குள்ள என்ன வியாதி இருக்கு. கவனிக்கிறவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன வியாதி இருக்கு, அவங்கள குறித்த காரியம் என்ன. புரிஞ்சவங்க ராமே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மற்றவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன வர வேணும்? வெளிப்பாட்டு வரம். ஃபர்ஸ்ட் வாங்க, ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வெளிப்பாட்டு வரம் உங்களுக்கு தேவை.
எதையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், யாரையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது நடக்குதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன வர வேணும்? ஆமேன். சத்தமாக சொல்லுங்க ஆமேன். 10th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் சேரலாம், +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், இதை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன வர வேணும்? புரிஞ்சவங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், எந்த வேலைக்கு போகணும் அப்படி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வர வேணும்? இப்போ நான் பேசுறது புரிஞ்சவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நான் பேசுறது புரியுதா? அடுத்தது ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், பொண்ணு பார்க்க போகிறோம். இந்த மாப்பிள்ளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்திடுவாங்க. எத்தனை பொய் சொல்லி? ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் பொய் சொல்கிறவங்க தான், யார் சொல்கிறதையும் நம்பவே முடியாது. ஆனால் நிறைய பேர் ஏமாந்து மாட்டிடுறோம். இனி யாரும் மாட்டக்கூடாது. ஒரு திருமண காரியத்துக்கு கூட ஆண்டவரை இந்த மாப்பிள்ளை குறித்து, இந்த மாப்பிள்ளை வீட்டாரை குறித்து எனக்கு என்ன தாங்க? ஒரு வெளிப்பாடு தாங்க. இந்த ஸ்கூலை குறித்து, இந்த காலேஜை குறித்து, இந்த படிப்பை குறித்து எனக்கு என்ன தாங்க? சத்தமாக சொல்லுங்க, என்ன தாங்க? அந்த வெளிப்பாட்டை வரதுக்கு பேர் தான் என்ன வரும்? ஞானத்தை போதிக்கும் வசனம். வேகமாக சொல்லிட்டு வரேன். 2வது அதே படிங்க, 1 கொரிந்தியர் 12. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். அறிவை உணர்த்தும் வசனம். கவனிக்கிறவங்க ராமேஸ்வருக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆராதனையிலேயே உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வரம். 2வது அறிவை உணர்த்துகிற வசனம். அறிவை உணர்த்துகிற வசனம் தெரியுமா? கிஃப்ட் ஆஃப் பிளானிங் அப்படி சொல்லுவாங்க. கிஃப்ட் ஆஃப் பிளானிங். பிளானிங் மொத்தம் திட்டமிடுதல். கவனிக்கிறவங்க ராமேஸ்வரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? திட்டமிடுதல். எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி செய்யணும். ஏற்றுக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிளானே போடுறதில்ல, திட்டமே வர்றதில்ல. 1 ரூபா வந்தால் இந்த 1 ரூபாயில் ஒரு பிளானிங் பண்ணணும். 100 ரூபா வந்தால் 100 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்? ஒரு பிளான் பண்ணணும். கவனிக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை குறித்து பிளான் பண்ணணும், வாழ்க்கையை குறித்து பிளான் பண்ணணும், வீட்டை குறித்து பிளான் பண்ணணும், இடத்த குறித்து பிளான் பண்ணணும், ஸோ பிஸ்னஸில் பிளான் பண்ணணும். கவனிக்கிறவங்கலாம் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன ஆகிட்டாங்க? டெவலப் ஆகிடுறாங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் பிளான் பண்ணி தொழில் செய்கிறவங்கெல்லாம் நல்லாவே டெவலப் ஆகிடுறாங்க. நல்லாவே என்ன ஆகிடுறாங்க? இன்றைக்கி நிறைய பேர் முட்டாள்களாக இருக்கிறாங்க. எதையுமே பிளான் பண்ணுறதில்ல. எதையுமே நல்ல அப்பா கலக்கணும் தெரியுமா? சொல்லுங்கள். பிள்ளைக்கு 21 வயசு ஆகும்போது கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிடணும். பையனுக்கு 25 வயசு ஆகும்போது கல்யாணத்துக்கு பிளான் பண்ணணும். பிள்ளை 2 வயசு ஆகும்போதே ஸ்கூலில் சேர்த்துறதை பற்றி பிளான் பண்ணிடணும். ஆமேன். +1 படிக்கும் போதே காலேஜில் சேர்த்துறதுக்கு என்ன பண்ணிடணும்? அப்படி பிளான் பண்ணாத பெற்றோர்கள்லாம் முட்டாள் பெற்றோர்கள். சத்தம் வரல. ஆண்டவர்களை முட்டாள்களாக இருக்க விரும்பல. ஏற்ற வேலையில் பையனுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணாத பெற்றோர்கள்லாம் யாரு? சத்தமாக சொல்கிறேன், சொல்லுங்க. 10th படிக்கிற பையன் கிட்ட கேட்குறேன், என்ன படிக்க போற? தெரியாது, அவன் ஒரு முட்டாள். +2 படிக்கிறவர்கிட்ட கேட்குறேன், அடுத்து காலேஜில் என்ன சேர போற? தெரியாது, முட்டாள். நீங்கள் முட்டாளாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பக்காவாக என்ன செய்யணும்? அதுக்கு என்ன வர வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க. நீங்கள் வாயை திறந்தா தான் இல்லை நான் உட்காந்துருவேன். என்ன வர வேணும்? எடுத்து வச்சுங்க. 1 கொரிந்தியர் 12 எடுத்து வச்சுங்க. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்துகிற வசனம். 3வது 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:9. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே உங்களுக்குள்ள என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு உங்க வியாதி சுகமாகும்னு சொல்றவங்கள கை தூக்க பார்க்கலாம். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து காலத்திலே அற்புதம் நடக்கல. ஏன் தெரியுமா? இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். ஆண்டவர் வியாதியை சுகமாக்குவார். என்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆவியின், சத்தமா சொல்லுங்க, ஆவியின். இன்னும் சத்தமா. என்னென்ன வரும்? ஞானத்தை போதிக்கும் வரும், அறிவை உணர்த்துகிற வசனம். 3வது என்னதுங்க? விசுவாசம். விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த ஆராதனை அற்புதங்களின் ஆராதனையா மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க பொம்மை கட்டையோட வந்துட்டு பொம்மை கட்டையோட போக மாட்டீங்க. நீங்க வந்த உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தோட தான் நீங்க வெளியே போவீங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் வரங்களை கொடுக்க விரும்புகிறார். அடுத்தது வேகமா போவோம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். குணமாக்கும் வரங்கள். என்னை கவனிக்கிறவங்கள ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குணமாக்கும்
இனி வருகிற நாட்கள் எப்படி தெரியுமா? உங்க ஏரியாவில் நீங்க ஜெபம் பண்ணி வியாதி சுகமாகணும். அதை பார்த்து எந்த சர்ச்சுக்கு போறேன்னு கேட்டு எல்லாம் சபையை நோக்கி ஓடி வரணும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி உங்களை கொண்டு கர்த்தர் வியாதிகளை குணமாக்க போகிறார். நீங்க ஜெபம் பண்ணா வியாதி என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணா வியாதி என்ன ஆகணும்? அதுக்கு உங்களுக்கு என்ன வர வேணும்? குணமாக்கும் வரம். அடுத்தது வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. அற்புதங்களை செய்யும். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குமா நடக்காதா? கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குமா நடக்காதா? சான்ஸ் இருக்கா? நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குமா? இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் ஆர்டினரியா வைக்க விரும்பல, சாதாரணமானவங்களை வைக்க விரும்பல, இவங்களுக்கு நான் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து இவங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் வரும், அறிவை உணர்த்துற வசனம், விசுவாசம், அற்புதங்களை செய்யும் சக்தி. அடுத்தது வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். சொல்லுங்க, வேறொருவனுக்கு என்ன வரும்? நான் இனிமே சொல்றேன், உலகத்துக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், உங்களை குறித்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. ஏத்துக்கிறவங்கள ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குறித்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரிஞ்சிச்சு வச்சுக்க, இங்க யார் குழம்பினாலும் குழம்ப மாட்டீங்க. இனி வருகிற நாட்கள் அந்தி கிறிஸ்துவின் காலம். நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் வருவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நான் இனிமே சொல்றேன், இனி ஏமாறாதீங்க, என்ன பண்ணாதீங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க யார்ட்டையும் ஏமாந்து போக. அப்ப தீர்க்க தரிசனம் வரத்தை கேளுங்க. அடுத்தது வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். வேகமா போறேன். ஆவிகளை மாம்சத்தில் இருந்தா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாருக்குள்ள எந்த ஆவி இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆவியின் வர இருந்தா தான் ஆவிகளை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். பற்பல பாஷைகளை, எல்லா தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷையில பேசுறோம். வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில பேசுகிறவன், சீக்கிரம் சொல்லுங்க, அந்நிய பாஷையில பேசுகிறவன், அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், அந்நிய பாஷையில பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான், அந்நிய பாஷையில பேசுகிறவன் சொல்ல தனக்கு. அடுத்தது பாஷைகளை வியாக்கியானம், இன்டர்பிரேஷன் ஆஃப் டாங்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் என்ன பாஷை பேசுறாங்க, பாஷைகளை வித்தியாசம் இருக்குது. மனுஷர் பாஷை சொல்லுங்க, தூதர் பாஷை, பரதீசின் பாஷை, பரலோக பாஷை, அறியாத பாஷை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஆவியின் வரங்கள் வேணும். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாவை பின்பற்றின எலிசாவுக்கு என்ன கிடைச்சது? ஆவியின் வரங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஆண்டவரை பின்பற்றிட்டீங்கன்னா முதல் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆவியின் வரங்களை கொடுக்க போறேங்கிறார். கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? ஆவியின். என்னை எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றீங்களா, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன். புரிஞ்சவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொடுப்பாரா? இன்னைக்கு நீங்க வெறுமையா திரும்பி போறது இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது 12 சிங்காசனத்தில் உட்கார அதிகாரம் இவங்க 12 பேருக்கு கிடைக்குது. அப்ப அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏத்துக்கிறவங்களோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம எல்லாம் கூஜா தூக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது, நமக்கு பவர் வேணும். ஏத்துக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு அதிகாரம் வேணும். கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க போறேன், என் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறேன். என்ன அதிகாரம் தெரியுமா? லூக்கா 10:19 சொல்லுது. சீக்கிரம் எடுங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுக்கிற? அதிகாரம். நமக்கு பவர் வேணுங்க. ஆமேன். நமக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லணும். நமக்கு என்ன வேணும்? அதிகாரம். எதன் மேல் அதிகாரம்? ஃபர்ஸ்ட் இயற்கையின் மேல அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, என்ன அதிகாரங்க? இயற்கையின் மேல அதிகாரம். கவனிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவன் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணா 3 வருஷமும் 6 மாசம் மழை. கவனிக்கிறவங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணா மழை. ஏன்னா எலியாவுக்கு இயற்கையின் மேல என்ன இருந்துச்சா? எலியாவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆமென். உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறாருங்க. இயற்கையின் மேல் ஒரு அதிகாரம்.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காற்றை கடலையும் பார்த்து சொல்றாரு, இறையாதே. அடங்குச்சா காற்று கடலும். யோசுவா சூரியனை சந்திரனை பார்த்து சொல்றாரு, ஓ சூரியனே நீ அயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் நில்லுனாரு. சூரியனும் சந்திரனும் நின்னுச்சா? நிக்கலையா? ஏன்னா இவங்களுக்கு என்ன இருந்துச்சு? இந்த அதிகாரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும். ஏத்துக்கிறவங்க ராமேஸ்வரம் பார்க்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு வியாதிகள் மேல என்ன வேணும்? இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி, இந்த சரீரத்தை விட்டு வியாதி சுகமாகும் விசுவாசிக்கிறவங்க. அடுத்தது பிசாசை பார்த்து சொல்லணும், ஓ இயேசுவின் நாமத்தினால, அதிகாரத்தோட சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால. புரிஞ்சவங்க ராமேஸ்வரம் பார்க்கலாம். பிசாசோட போய் ஏறி உட்கார கத்தரபுல அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அதிகாரத்தோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. யாருக்கோ இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க போகிறார். அதிகாரத்தை பிசாசுகள் மேல உங்களுக்கு என்ன வரப்போகுது? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை வெறுக்கவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இந்த சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உன்னை ஆண்டு சொல்றாரு, உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த 12 சிங்காசனத்தையும் உட்காந்துட்டு நீங்க அவங்களை நியாயம் இருக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆவியின் வரங்கள் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். மூணாவது, அதே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19:29, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து. போதும், நூறத்தனையாய். கர்த்தர் இன்னைக்கு உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏத்துக்கிறவங்க ராமேஸ்வரம் பார்க்கலாம். நீங்க ஆசீர்வாதத்தோட தான் வெளியே போக போறீங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ மாத்தி சொல்றேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுலன்னு சொல்லுங்க. 1 ஆவியின் வரங்கள், 2 அதிகாரம், 3வது ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்தோட தான் வெளியே போவீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு அபரிதமான ஆசீர்வாதம் சபைக்குள்ள இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்தது நூறத்தனையாய் அடைந்து, அதே வசனம் தான் 29 லாஸ்ட், நித்திய ஜீவனையும் நித்திய ஜீவன், எவர் லாஸ்டிங் லைஃப் அப்படிமாங்க. பரலோக ராஜ்யத்துல இடமும் கிடைச்சிரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 காரியம் டக்குன்னு முடிச்சிருங்க. ஆவியின் வரம், அதிகாரம், ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்துல இடம். நித்திய ஜீவன் என்ன? பரலோக ராஜ்யத்துல இந்த நாளோட தான் நீங்க வெளியே போக போறீங்க. நல்ல ஆராதனைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இப்படி அருமையான தாசனை எங்க மத்தியில் கொண்டு வந்து தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஈவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவன் ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் விடுதலை கொடுத்த ஆண்டவரே, அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் சகலவற்றையும் சுதந்திரித்து கொண்டு செல்ல நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய ஜனங்களோடு நீ தங்கியிருங்க, விடுவீங்க, ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். செய்து கொடுத்த அருமையான உங்களுடைய தாசனை ஆண்டவரே, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் வருகையில் உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேர மகனை ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் எடுத்து நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.